பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா த்ரிஷா பேக் டு ஃபார்ம் ஆகிட்டாங்க. பேக் டு பேக் நிறைய படம் கமிட் ஆனாங்க. லாஸ்ட்டாக வந்த லியோக்கு அப்புறம் அவங்க திரும்ப தமிழ்நாடு குயினாகவே மாறிட்டாங்க. அது கூடவே அவங்கள பற்றின சர்ச்சையும் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. த்ரிஷா என்னோட ஒய்ஃப்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. மன்சூர் அலிகான் பிரச்சனை, கூவத்தூர் பிரச்சனைன்னு அவங்கள சுற்றி பல பிரச்சனை வந்தாலும் அவங்க இன்னும் பல படங்களை கமிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இவங்க ஆக்டிங்கில் வரப்போகிற படங்களை தான் இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மணிரத்னம் இயக்கத்தில் கமல் லீட் ரோல் பண்ணுற தக் லைஃப். இதில் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், ஜெயம் ரவியோட சேர்ந்து த்ரிஷாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அஜித் லீட் ரோல் பண்ணுற விடாமுயற்சி. இதுலையும் த்ரிஷா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. அடுத்து தளபதி விஜய் லீட் ரோல் பண்ணுற கோட் படத்தில் த்ரிஷா ஒரு சாங்குக்கு மட்டும் கேமியோ பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தில் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரியெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. த்ரிஷா பண்ணுற சாங் ஒரு ஃபோக் டான்ஸாக இருக்குமா. இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா லெவல்லையும் பிஸி ஆகிட்டாங்க. தெலுங்கில் சிரஞ்சீவி லீட் ரோல் பண்ணுற விஸ்வம்பாரா பிம்பிசாரா டைரக்ட் பண்ண மல்லிடி வாசிஸ்டா இயக்கத்தில் இந்த படம் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தெலுங்கில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக ரெடி ஆகிற பரிந்தா. இந்த வெப்சீரிஸ் சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மலையாளமில் மோகன்லால் லீட் ரோல் பண்ணுற ராம். இந்த படம் மலையாளமில் திரிஷியாம், தமிழில் கமல் சாரை வச்சு பாபநாசம் எடுத்த கித்து ஜோசப் டைரக்ஷனில் ரெடி ஆகுது. இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மலையாளமில் டோவினோ தாமஸ் லீட் ரோல் பண்ணுற ஐடென்டிட்டி. அனஷ்கான் அண்ட் அகில் பால் டைரக்ஷனில் ஒரு கிரைம் த்ரில்லராக இந்த படம் ரெடி ஆகுது. அண்ட் ஹிந்தியில் சல்மான் கான் கூட ஒரு படம் பண்ணுறதுக்கு டாக்ஸ் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் ஆல்ரெடி சதுரங்க வேட்டை 2 பல வருஷமாக ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதில் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.